ஆதியாகமம் 32. யாக்கோபு தேவதூதர்களைக் கண்டபோது அந்த இடத்திற்கு என்ன பெயரிட்டான்? மக்னாயீம். ஏசா எத்தனை பேரோடு வருகிறார் என்று யாக்கோபுக்கு கூறினார்கள். 400 பேர். நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன் என்று சொன்னது யார்? யாக்கோபு. யாக்கோபு எந்த ஆற்றின் துறையை கடந்தான்? யாப்போக்கு. யாக்கோபுடன் போராடின புருஷன் யாக்கோபின் டேஷை தொட்டார். தொடை சந்தை தொட்டார். நான் போகிறேன், பொழுது விடுகிறது. யார் யாரிடம்? யாக்கோபோடே போராடின ஒரு புருஷன் யாக்கோபிடம். யாக்கோபு உயிர் தப்பி பிழைத்த ஸ்தலத்திற்கு என்ன பெயரிட்டான்? பெனியேல். இஸ்ரவேல் புத்திரர் எதை புசிக்கிறதில்லை? தொடை சந்து நரம்பு. யாக்கோபுக்கு கிடைத்த மறுபெயர் என்ன? இஸ்ரவேல். இஸ்ரவேல் தொடை சுளுக்கினாலே டேஷ் நடந்தான். நொண்டி நொண்டி நடந்தான்.